கடல் ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமின்றி மீனவர்களுக்கு பயன்படும் வகையில் புதிய கருவி ஒன்றை மதுரை பல்கலைக்கழக ஆய்வுத்துறை கண்டறிந்திருக்கிறது. இதன் பயன்பாடுகள் என்ன, எங்கெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை குறித்து இந்த தொகுப்பில் விளக்கமாக பார்க்கலாம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கடல் மற்றும் கடலோர ஆய்வுத்துறை சார்பில் பவளப்பாறை கண்காணிப்பு அமைப்பு தொடர்பான திறன் மேம்பாடு மற்றும் காலநிலை மாற்றம் கண்காணித்தல் குறித்த பயிற்சி பட்டறை ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நடைபெற்றது. இதில் ஆம்ஸ் என்ற தன்னிச்சை பவளப்பாறை கண்காணிப்பு கட்டமைப்பு கருவி அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் கடல் சூழலியல் பல்லுயிர் பெருக்கத்தை கண்காணிக்க முடியும். காலநிலைக்கேற்ப கடல் தரைவாழ் உயிரினங்கள் எவ்வாறு மாறுகிறது என்பதை கண்காணிக்க முடியும். இந்த ஆர்ம்ஸ் யூனிட்டை நம்ம கடல் நீரில் நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சு ஒரு 3 months ஒரு 6 months இல்லை 1 yearலையோ அதை திரும்ப ரிட்ரீவ் பண்ணி அந்த யூனிட்டில் அந்த ஆர்ம்ஸ்ன்ற யூனிட் அட்டானமஸ் ரீஃப் மானிட்டரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற இந்த யூனிட்டில் என்ன வகையான உயிரினங்கள் பென்திக் ஆர்கனிசம்ஸ் அதில் வளருது, அதில் சின்ன சின்ன லார்வே என்ன இருக்குது அப்படின்றது நம்ம படிக்கும்போது அந்த லோக்கல் என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஆர்கனிசம்ஸ் செட்டில் ஆகுது, அந்த வாட்டர் என்ன மாதிரி ஆர்கனிசம்ஸ்க்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால் படிக்க முடியும். கடல் நீர் ஆராய்ச்சிக்கான கருவிகளை எவ்வாறு இணைப்பது மற்றும் தன்னிச்சை பவளப்பாறை கண்காணிப்பு கட்டமைப்புகளில் குடியேறும் கடல்வாழ் உயிரினங்களை எவ்வாறு ஆய்வு செய்வது மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்பில் காலநிலை நடவடிக்கைகளை எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்து நேரடியாக பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இது கடல் ஆராய்ச்சிக்கு மட்டுமின்றி மீனவர்கள் காலநிலையை அறிந்து மீன்கள் எங்கு இருக்கும் என்பதை கண்காணித்து மீன்பிடியை தொடர முடியும் என்பது கூடுதல் சிறப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் செய்தியாளர் ஆனந்தன்.